ஹே ஆல், வெல்கம் டு பிரவி vlogs. நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பழனி மட்டும் இல்லை, ஆறுபடை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பியிருக்கோம். என் ஹஸ்பண்டும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு சென்னையிலேருந்து கிளம்புனதுனால அங்கே பக்கத்தில் திருத்தணி இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ஒரு மார்னிங் 4 o'clock போல் ரீச் ஆனாங்க. எங்கள் வீட்டில், அதாவது அம்மா வீட்டில் வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு 6:30 போல் நானும் ஜாயின் பண்ணிட்டேன் அவங்க கூட. ஸோ பழனி தான் போனோம். ஆக்சுவலி நாங்கள் போனது தைப்பூசம் முடிஞ்சு ஒரு 1 week கழித்து தான் போனோம். அதுக்கு முன்னாடி போனால் கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 1 week கழித்து போயிருந்தோம். பழனிக்கிட்ட வரவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக கூட்டம் இருக்குது, நம்ம மாட்டிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா காவடி நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தோணுச்சு, நம்ம நினச்ச பிளான் எல்லாம் தப்பு, தைப்பூசத்துக்கு அப்புறம் தான் நல்லா கூட்டம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. போனதுமே ஒரு ஆட்டோக்காரர் காரோட இண்டிகேட்டரை உடச்சிட்டாரு. ஸோ எல்லாம் ஃபுல் டென்ஷன் ஆயிடுச்சு. அவங்கக்கிட்ட போய் என்ன பேச முடியும், செம கூட்டமாக இருந்தது. ஸோ எல்லாம் அப்படியே மொபைல் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ மொபைல் எல்லாமே கார்லேயே வச்சுட்டு நாங்கள் விஞ்சில் போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனால் 3 hours மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைய வச்சுட்டு ஒரே இடத்துல அதை நிற்கலாம் முடியாது. அதுவும் இவளுக்கு கொஞ்சம் கூட்டம் அப்படின்னாலே அழுக ஆரம்பிச்சிருவா. சரி, ஸ்டெப்ஸ் வழியாகவே போகலான்னு சொல்லிட்டு அங்கங்கே நின்றுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டெப்ஸ்க்கு வந்தோம். ஸ்டெப்ஸில் வந்தால் தெரியுது, அங்கேயும் பிளாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸ்டெப்ஸில் எல்லாருமே கூட்டமாக ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு வழியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி மேலெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு பெரிய ஷாக். அங்கே அந்த நார்மல் தரிசனத்துக்கே 200 rupees டிக்கெட் தரிசனமே நார்மல் தரிசனத்தில் நிற்கிற மாதிரி பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது. அவங்கக்கிட்ட போய் கேட்டோம், நாங்கள் 2 hours இங்கே தான் நின்றுட்டுருக்கோம், இன்னும் 5 hours ஆகும்னு சொல்கிறாங்க. சத்தியமாக முடியாது, நம்ம அப்படின்னா நின்றுடலாம், பாப்பாவை வச்சுட்டு நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சரி, நம்ம வேணால் ரிட்டன் வரும்போது வேணால் பழனி வந்துக்கலாம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இவ்வளோ தூரம் நம்மளால் சாமி பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ரிட்டன் வரலாங்கும் போது ஒருத்தர் சொன்னாங்க, விஐபி டிக்கெட் வாங்கிட்டு போங்க, குழந்தைய வச்சுருக்கீங்களா, டக்குன்னு உள்ளே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, விஐபி டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் 1500 சொன்னாங்க. ஒருத்தருக்கு 1500 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் என்ன பண்ணுறது, நம்ம குழந்தைய வச்சுருக்கோம், நம்ம டக்குன்னு பார்த்துட்டு வரணும் அப்படின்னா நம்ம இதுதான் பண்ணணும், வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து போய் பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது பழனி முடிச்சுட்டு சுவாமிமலை போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் பழனியிலேருந்து கீழே வர்றதுக்கே 4 o'clock போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுவாமிமலை போயிட்டு திருச்செந்தூர் போகிறதுனா ரொம்ப டிலே ஆயிரும். அதுவும் இல்லாமல் இவர் மட்டும்தான் கார் ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ அவரும் டயர்டாக இருந்தார். சரி, டைரெக்டாக திருச்செந்தூரே போயிடுவோம். அங்கே தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ திருச்செந்தூருக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். என்னால் ஃபுல் வீடியோவாக எடுக்க முடியல. ஸோ எடுத்த வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அச்சுவோட ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப், அதுவும் 3 days கண்டினியூஸாக எல்லோரும் எப்படி வச்சுருக்க போகிற அப்படின்லாம் கேட்டாங்க. எனக்கே தெரியல, ஒரு ஐடியாவும் இல்லை. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் கிளம்பி போயிட்டோம். கீதா அண்ட் மதன் அண்ணா மாற்றி மாற்றி பார்த்துட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேருமே மாற்றி மாற்றி வச்சுட்டோம். இவர் டிரைவிங்கில் இருந்ததுனால அவர்கிட்ட நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. பொண்ணு என்ன பண்ணுது, மூடிய காணோம், எங்க போயிரு. இத்துடன் செய்திகள் வாசிப்பது மதன்ராஜ், கூட இருந்து விடைபெறுவது எங்களோட 3 days ட்ராவலுமே இப்படி தான் இருந்துச்சு. எந்த யாருக்கிட்ட மதுரைக்கும் சரி திருச்செந்தூருக்கும் சரி என்னென்ன மதுரை சேவ் பண்ணலாம். மதுரை கிட்ட இல்லை பண்ணிட்டு மதுரையில் நாளைக்கு 2 கோயில முடிச்சுடுவோம். சரி சரி, கேட்டு பாரு. இது நல்ல போகா இருக்குது. பழனியிலேருந்து திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. கிளம்பும் போதே வீட்டிலேருந்து லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, போகிற வழியில் ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் சாப்பிட்றதுக்கே 5 o'clock மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது சாப்பிடும்போது நம்ம சின்ன வயசுலலாம் டூர்லாம் போகும்போது இந்த மாதிரி சாப்பாடெலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம்ல, அந்த ஞாபகம் தான் எனக்கு. அது ஒரு நல்ல மெமரியாக இருந்தது.
நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகவே வந்து 11:30 போல் ஆயிடுச்சு. ஸோ தூங்கி எழுந்திரிச்சிட்டு மார்னிங் வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஆட் ஆகிட்டாங்க. அவங்க திருச்செந்தூருக்கு மட்டும்தான் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக நாங்கள் போகிற அன்றைக்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் எங்கள் ரூம் வந்து கோவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருந்தது. ஸோ அங்கே கோவிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து ஆட்டோ தான் எடுத்துட்டோம். ஆட்டோவில் போனது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபேமிலியாக போகும்போது ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. திருச்செந்தூரில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மொட்டை அடிக்கிறதா வேண்டியிருந்தார். ஸோ மொட்டை அடிக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். அச்சுக்கு வந்து மொட்டை அடித்தது வந்து ஒரு ஓப்பன் பிளேஸில் வச்சு அடித்தாங்க. பட் இப்போ வந்து அதுக்குன்னே ஒரு ஹால் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் காது குத்துறதுக்கு எல்லாமே பக்கத்தில் வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. போகிற வழியில் வந்து நாங்கள் யானையை பார்த்தோம். ஸோ அச்சுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து யானையை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அங்கே போனோம். அச்சு வந்து ஃபஸ்ட்டு டைம் யானையை வந்து இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறா. இல்லைனா நம்ம டிவியில் காட்டுறது அதோட சரி, ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால அவளும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இருந்தா. நாளைக்கு நேரம் தீர்த்தம் வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தது. நான் நினச்சேன் அந்த கிணத்து அங்கேருந்தே வந்து கூட்டம் இருக்கும் போல், இவ்வளோ லைன் நிற்கிது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மறைவு மாதிரி போட்டு குளிக்கிறவங்க தீர்த்தம் வாங்குறவங்களுக்குலாம் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால மதனனா கீர்த்தமும் லைனில் நின்றுட்டாங்க. நாங்கள் போய் மொட்டை அடிக்கிறதுக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் வாங்குறதுக்கு வந்துட்டோம். அச்சு வந்து மொட்டை அடித்ததுமே வந்துட்டு இவரை பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டா. இவர் யாரோ நினச்சிட்டு அவர்கிட்ட போகவும் இல்லை, அவரை பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் 2 டேஸில் பழகிடுவா அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். எனக்கு இந்த ட்ரிப்பில் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அச்சு வந்து எல்லாத்துக்கூடையுமே பழக ஆரம்பிச்சிட்டா. புது ஆளுங்களை பார்த்தா அழுகிறது இல்லை. ஸோ பழனிலையும் சரி திருச்செந்தூர்லேயும் சரி அவ்வளோ கூட்டம் இருந்தது. அது எல்லாமே பார்த்து கொஞ்சம் ஆளுங்களெல்லாம் பார்த்து அழுகாமல் இருக்கா. ஸோ எனக்கு அது ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சுது. சேம் பழனி போலவே வந்து திருச்செந்தூரும் எங்களுக்கு 1 டே ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு வெளியே வர்றதுக்கே வந்து ஒரு 4:30 போல் ஆயிடுச்சு. இதுவுமே அந்த ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்ததுனால தான் கொஞ்சம் வந்தோம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 o'clock மேலே தான் இருக்கும். நாங்கள் பிளான் போட்டது ஒன்று, ஆனால் எங்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு கோவில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்து மதுரை கிளம்பிட்டோம். மதுரையில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ மதுரை கிளம்பிட்டோம். இவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க திருச்செந்தூர்லேருந்து. ஸோ அவங்கள வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மதுரைக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வாங்கின ஸ்நாக்ஸ் வந்து காலியாகிடுச்சுன்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் நிறுத்தி வாங்கிட்டு அங்கேயே வந்து மிளகா பஜ்ஜி சாப்பிடணும்னு சொல்லி கீதா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு மிளகா பஜ்ஜி தேடி கண்டுபிடிச்சி வாங்கினோம். பட் அது சூடே இல்லை. பட் சூடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். 2 பேரும் சாப்பிட்டு நாங்கள் மதுரை ரூமுக்கு வந்து ஒரு 11 o'clock போல் ரீச் ஆனோம் நைட்டு. ஸோ அது ரூம்னு சொல்ல முடியாது, ஃப்ளாட் மாதிரி தான் இருந்தது. அது வந்து ரூம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே போனதுமே வந்து ஓப்பன் கிச்சன் பார்த்ததும், அப்பா வீடு நீ கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓப்பன் கிச்சனாக இருந்ததுனாலே என்னவோ எனக்கு அது ரொம்ப அந்த இடத்துலேருந்து வர்றதுக்கே எனக்கு மனசே வரல. ஸோ அதை வந்து ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்து வச்சுட்டேன். சரி இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டலாம் அப்படின்னு ஒரு ஆசைக்காக. மதுரையிலேருந்து வந்து நாங்கள் திருப்பரங்குன்றம் தான் வந்து அந்த சண்டே அன்னைக்கு மார்னிங் நாங்கள் போனோம். சரி போகிற வழியில் நமக்கு தான் ஒரு நாள் ஒரு கோவிலாகிடுச்சே, நம்ம ஒரு பிளானும் பண்ண வேண்டாம், போவோம், கூட்டம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அவ்வளோலாம் கூட்டமே கிடையாது. ஸோ நார்மலாக அந்த 100 ரூபாய் டிக்கெட்லேயே வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். மதுரை தான் வந்து மதனண்ணாவோட ஊர். ஸோ அந்த அண்ணா வந்து என்னென்ன ஸ்பெஷலு இதெல்லாம் எங்கே நல்லா இருக்கும்லாம் சொன்னாங்க. நான் பருத்தி பால் கேட்டேன், அதுவும் வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்பா மாட்டிருக்கடா, அதை கழட்டி அவன் தான் மாட்டான். அந்த பக்கத்துல நீ வா. பாப்பா பாப்பா அப்பா அச்சா அம்மா அம்மா. திருப்பரங்குன்றம் முடிச்சுட்டு நேராக வந்து பழமுதிர் சோலை தான் போனோம். பழமுதிர் சோலையிலையும் வந்து கூட்டம்லாம் அவ்வளோக்கா எதுவுமே கிடையாது. போனோம், டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். என்னடா இவ்வளோ டக்குன்னு பார்த்துட்டு வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா பழனி திருச்செந்தூர் 2மே ஒரு நாள் வச்சு செஞ்சது. திருப்பரங்குன்றம் டக்குன்னு பார்த்துட்டோம். பழமுதிர் சோலை உள்ளே போனதும் தெரியல, வெளியே வந்ததும் தெரியல, அந்த மாதிரி தான் இருந்தது.
லாஸ்ட்டாக தான் வந்துட்டு சுவாமிமலை போனோம். சுவாமிமலை போகும்போதே ஒரு ஈவினிங் ஒரு கரெக்டாக 7 o'clock போல் தான் நாங்கள் ரீச் ஆனோம். 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்கங்கிற டைமிங் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக 7 o'clock போல் ரீச் ஆனோம். அங்கேயும் வந்து நாங்கள் எந்த டிக்கெட்டுமே எடுக்கல, நார்மல் தரிசனத்தில் தான் நாங்கள் போனோம். அதுவும் கூட்டமே இல்லாமல் நல்லா வந்து ஃப்ரீயாக பார்த்ததில் பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு வந்தோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 daysமே வந்து ரொம்ப ஒரு நாள் ஒரு கோவிலுக்கே போயிடுச்சு. தேர்டு டே வந்து 3 கோவிலும் ஒரே நாளில் முடிச்சிருக்கோன்னா எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சுவாமிமலையில் தான் வந்துட்டு ஓகே எல்லா கோவிலும் முடிச்சாச்சு, இனி கொஞ்சம் ரிலாக்ஸாக இனி வீட்டுக்கு தானே போகணும், ரிலாக்ஸாக போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அச்சுமே வந்து அங்கே சும்மா நடக்க விட்டுட்டோம். ஸோ கூட்டம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 8:30 போல் நாங்கள் வந்து கிளம்புனோம். நைட் எங்கேயுமே சாப்பிடல, சரி நேராக வீட்டுக்கே வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு என்னை வந்து என் அம்மா வீட்டில் தான் விட்டுற மாதிரி பிளானாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 2 o'clock போல் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் போல் தான் வந்து அவங்க சென்னை கிளம்பி போனாங்க. அவங்க திருத்தணி போன வீடியோவும் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க திருத்தணி தான் போனாங்க. ஸோ திருத்தணியில் வந்து கூட்டமே இல்லை, போனதும் வந்து சாமி கும்பிட்டோம். ஒரு 10 minutes தான் இருக்கும் போல். ஸோ டக்குன்னு போனதும் வந்துட்டாங்க. ஏதோ இந்த ஆறுபடை வீடு ட்ரிப்பு வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங் பழனி திருச்செந்தூர் வந்து ரொம்ப இதாக இருந்தாலும் லாஸ்ட்டாக அந்த 3 கோவில் வந்து நாங்கள் டக்குன்னு போயிட்டு வந்துட்டோம். எப்படியும் ஒரு பிளான் போட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ்.